ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க. அதாவது 29ஆம் தேதி ஜூலை பார்த்தீங்க அப்படின்னா சக்தி வாய்ந்த பௌர்ணமி நிகழ இருக்கின்றது. இந்த பௌர்ணமி தினத்தன்று பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் அடுத்த 7 நாட்களில் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு கும்பராசி நேயர்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. எதிர்பார்ப்புகளுக்கு மீறிய நல்ல பலன்கள் உங்களை அடைவதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நினச்சி பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் கிடைக்குங்க. அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் இக்காலகட்டம் கல்வி தொடர்பான சில விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. கல்வி சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆகட்டும் உங்களுக்கு நல்ல பலன்களுக்கு தரக்கூடிய வகையில் இருக்கிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் குவிய ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் கிரகங்கள் உங்களுக்கு பெருமளவில் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய நல்ல மாற்றங்களை எதிர்கொள்வீங்க. இருப்பினும் குடும்பம் ரீதியாக சிறு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அதிகப்படியான நன்மையை உங்களுக்கு சனி பகவான் வழங்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி அடையக்கூடிய நிலையில் சனியினுடைய வக்ர பார்வைக்கு அஞ்சாமல் எப்போதும் அதிர்ஷ்டம் கட்டக்கூடிய வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் நன்மையை அடைய போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சனி பகவானினுடைய மற்றொரு சொந்த வீடு கும்பங்க. குறிப்பாக ஜோதிட சாஸ்திரத்தில் கும்பராசி சனியினுடைய மூல திரிகோண வீடாக பார்க்கப்படுது. அதனால் கும்பராசியினருக்கு சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே சிறப்பு சலுகைகளை அள்ளி வழங்குவார். கும்பராசியில் பிறந்தவங்க பொதுநல சிந்தனையும் ஏழை எளியோருக்கு உதவக்கூடிய குணமும் நியாய தர்மத்திற்கு மதிப்பளிக்கக்கூடிய தன்மையும் கொண்டவங்க. இந்த நற்குணங்கள் சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்குங்க. அதனால சனி தன்னுடைய வக்ர பாதையில் செல்லும் போது கும்பராசிக்காரர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளில் சாதகமான சூழ்நிலையையும் புதிய வாய்ப்புகளையும் தேடி தருவார் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஒரு கிரகமானது தன்னுடைய உச்சராசியில் இருக்கும்போது மிக உயர்ந்த நற்பலன்களையும் ராஜ யோகத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் உழைப்பாளியாகவே இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து நிகழ்கின்ற கிரக மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையையே ஏற்படுத்த போகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தருங்க. பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாக செய்யலாம். கலைத்துறையினருக்கு காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும். மிக பெரிய மாற்றம் ஏற்படலாம். மாணவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டையும் பெறுவாங்க. கல்வியில் மேன்மை உண்டாக பெறுவீங்க. மனைவி பிள்ளைகளாலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். அதே நேரம் உடல் சோர்வு, எதிலையுமே சுறுசுறுப்பாக ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் உண்டாகத்தான் செய்யும். உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவற்ற நிலைகளால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாங்க. எதிர்பாராத பயணங்கள் உண்டாகி தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்க செய்யும். உணவு விஷயங்களில் மிகவும் கவனமுடன் செயல்படுறது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. குடும்பம் பொருளாதார நிலை விஷயத்தில் அடுத்தவர் தலையீடு இருக்கக்கூடாதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகளை அமைச்சு தந்துடும். அதே நேரம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களால் ஒற்றுமை குறைவுகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் புத்திரர்களால் மன நிம்மதியற்ற நிலையும் உண்டாகவே செய்யும். எல்லாவற்றிலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. காரியங்கள் அனுகூலமாக நடக்க பெறுவீங்க. புத்தி தெளிவு ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியம் பெறும்.
மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கவும் செய்யலாம். மனக்குழப்பம் நீங்கும், பணவரத்தை அதிகப்படுத்தும். தொழிலதிபர்கள் அதிக பொருளாதார வரவுகளையும் பெறுவாங்க. உத்தியோகஸ்தர்கள், அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களும் இதுவரை இருந்த ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து தங்களின் குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுபமங்கல செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் உருவாகலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சீரான நிலையே இருக்கும். ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில் தங்களுடைய நற்செயல்கள் இருக்கப் பெறலாம். தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் தங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை தங்களிடம் கேட்டு பெற வருவாங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறலாம். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும். மாணவர்களுக்கு கல்வியில வேகம் காணப்படும். சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது. இந்த காலகட்டம் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் உதவி வாங்க வேண்டியதாகவும் இருக்கலாம். முடிந்த வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது உத்தமங்க. நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்து கொண்டா வீண் பிரச்சனைகள் உண்டாவதை தவிர்க்கலாம். வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கல், கமிஷன் ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது. கொடுக்கல் வாங்கல்ல மிகவும் நம்பியவர்களே தங்களுக்கு துரோகம் செய்வார்கள். பண விஷயத்துல பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுக்கிறது, வாக்குறுதிகளை கொடுக்கிறது வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். வம்பு வழக்குகள் உண்டாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல தடை தாமதங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமோடு நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. ஆனாலும் வேலை பளு அதிகரிக்க செய்யும். சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையும் சிலருடைய சந்திக்க நேரிடக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்க. தொழிலதிபர்கள், வியாபாரிகள் அப்படின்னு வரும்பொழுது லாபம் அதிகரிக்கவும் செய்யலாம். நிறுவனத்தை விரிவுபடுத்தலாம். ஆனால் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. போட்டியாளர்களை சமாளிக்க நீங்கள் கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தற்காலிக இடமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். தந்தையுடன் இருந்து கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிதூர் வழி சொத்துல இருந்த பிரச்சனை சுமூகமாகவே முடியும். சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாக பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். குடும்பத்தினருடன் உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. தாயாரின் உடல் நலன்ல கவனமாயிருங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறத தவிர்த்து கொள்ளுங்க. அலுவலக பணிகள்ல கவனமாயிருக்கணும். பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போகலாம். சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க. கோரிக்கைகள் நிறைவேறும். தொழிலதிபர்கள், வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையும். வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை சமாளிப்பீங்க. அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும். பற்றுவரவு சுமூகமாகவே நடைபெறும்.
குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்கும். உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுக்களும் கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. காரியங்கள்ல இருந்து தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புது முயற்சிகளும் அனுகூலமாகவே முடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யவும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும். இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வேறு வசதியான வீட்டுக்கு மாறுவீங்க. வீட்டில் இருந்த பிரச்சனைகள், உறவினர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடு, பொருள் இழப்பு, இது எல்லாமே தங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு விஷயம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட மனக்கசப்பு வரலாம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க. அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க. அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம், பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்கள்ல சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்தில் இந்த காலம் அவர்களால் சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும்.